அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவுள்ள கொடுக்கின்ற கிரகம் குரு பகவான் கொடுக்காமல் விலகி சென்றாலும் கெடுக்கின்ற சனி பகவான் இப்போது கொடுப்பார் உங்களுக்கு. மீன ராசியில் பிறந்த உங்களுக்கு அப்படி கிடைக்க போகின்ற நற்பலன்கள் குறித்து தான் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோங்க. பதிவினை முழுமையாக பாருங்க. பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரியுற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மீன ராசியில் பிறந்த நண்பர்களே, உழைப்பு உடலை பலப்படுத்தும், கஷ்டங்கள் மனதை பலப்படுத்துங்க. கடுமையான உழைப்பை தவிர வெற்றிக்கு ரகசியங்கிறது வேறில்லை. இந்த ரகசியத்தை அறிந்தவங்க தான் இந்த மீனராசியில் பிறந்தவங்க. அப்படி உங்களுடைய திறமை, உங்களுடைய உழைப்பு அதுக்குரிய அங்கீகாரம் கிடைக்கணும் அப்படின்னு தான் நீங்கள் போராடிக்கிட்டு இருப்பீங்க. இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய ராசி அதிபதி குரு பகவானுடைய பெயர்ச்சியானது மே மாதம் 1ஆம் தேதி நடக்குதுங்க. 2ஆம் வீடான தன குடும்ப வாக்குஸ்தானத்தினை விட்டு விலகி 3ஆம் வீடான ரிஷபராசிக்கு குரு பகவான் செல்ல போறாரு. உங்களை விட்டு குரு பகவான் சற்று விலகி இருக்க போறாருன்னு சொல்லலாம். 3ஆம் வீடான தைரிய வீரிய விஜயஸ்தானத்தில் போய் அமரப்போகிறார். சனி பகவானோ உங்களை நெருங்கி வந்து கொண்டிருக்கிறார். கும்பராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் ஒவ்வொரு நட்சத்திரமாக இடம் மாறி உங்களுடைய ராசிக்கு அடுத்து வர போறாருங்க. விரைய சனியானது உங்களுக்கு நடந்து கொண்டிருக்கு. இந்த நேரத்தில் எப்பவுமே நல்லதை கொடுத்து காப்பாற்றக்கூடிய கிரகம் உங்களை விட்டு விலகிக்கிட்டு போகிறார். கெடுக்கின்றவர் சனி பகவான். அவரும் உங்களுடைய 12ஆம் வீட்டில் விரையச்சனியாக இருக்காரு. இந்த காலகட்டத்தில் சனி பகவான் கெடுக்கிறார் என நினைக்கும் இந்த தருணத்தில் ஜென்மத்தில் ராகு பகவான் இருக்காருங்க. எதிர்பாராத திருப்பங்களை செய்ய போகிறார். ஆமாங்க, இந்த சனி ராகு 2 பேருமே கிட்டத்தட்ட ஒரே காரகத்துவம் கொண்ட கிரகங்கள் தான், நட்பு கிரகங்கள் தான். அப்போ ஜென்மத்தில் ராகு பகவான் இருக்கும் வரை சனி பகவான் உங்களுக்கு கெடுபலனை செய்ய மாட்டாரு, நன்மைகள் அதிகமாக கொடுப்பாருங்க. 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு இந்த முறை சொந்த வீடு அப்படின்றத உருவாக்கி கொடுப்பாருங்க. இதுவரை வாடகை வீட்டில் இருந்து கஷ்டப்பட்டீங்களா? சொந்த வீட்டினை உருவாக்கி கொடுப்பாருங்க. கஷ்டப்பட்டுனாலும் சொந்த வீட்டினை கட்ட வைப்பார் அல்லது வாங்க வைப்பார். உங்களுடைய தன்மானத்தினை கௌரவத்தினையும் சீண்டி பார்த்து உங்களுக்கு சொந்த வீடு என்பதை உருவாக்கியே தீருவாருங்க சனி பகவான். 2ஆவதாக வெளிநாட்டு யோகம், பெண்களுக்கு திருமண வாழ்க்கை இவற்றையெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார். நல்ல முறையில் ஏற்படுத்தி கொடுப்பாருங்க சனி பகவான். மேலும் வேலையில இடமாற்றம் ஏற்படுத்துவார். ஜென்மத்தில் இருக்கக்கூடிய ராகு 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான், இந்த 2 பேருமே ஒரே காரகத்துவம் படைத்தவங்கங்க. அதனால இந்த மொபைல் நெட்வொர்க்கு, சிக்னலிங், இன்டர்நெட், எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் துறையில் நீங்கள் படிப்போ வேலையோ தொழிலோ பார்க்கும்போது அதில் எதிர்பாராத விதமான பயணங்கள் ஆரம்பிக்குங்க. அந்த பயணத்தால் பலன் கிடைக்கும். வேலை தொழில் இவற்றில் இடமாற்றம் ஏற்படும். அதனால் பணமாற்றம் என்பது உங்களுக்கு கண்டிப்பாக உண்டுங்க. இதெல்லாம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. மேலும் ஒரு பொருளை விற்று லாபம் பார்ப்பீங்க. அதாவது வியாபாரம், பிஸ்னஸ், மார்க்கெட்டிங் இது சம்பந்தமான துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு எண்ணற்ற லாபமானது கிடைக்குங்க. மேலும் சனி ராகு தொடர்பு ஏற்படுவதால் உங்களுக்கு மறைமுக வேலை தொழில் நிறைவாக ஒரு லாபத்தினையும் கொடுக்கும். பூர்வீக சொத்துக்களில் பாகப்பிரிவினை பிரச்சனை உங்களுக்கு சாதகமாக முடியும். பழைய வழக்குகள் முடிவடைந்து திருமண வாழ்க்கையில் நிம்மதி கிடைக்கும். தவறான பழக்க வழக்கத்துக்கு அடிமையாகி விட்டவங்க, தவறான நண்பர்கள், தவறான உறவுகள்கிட்ட மாட்டிக்கிட்டவங்க, அப்படி அந்த தவறான நபரிடம் இருந்தும் தவறான பழக்க வழக்கங்களில் இருந்தும் இந்த சனி ராகு உங்களை காப்பாற்றி விடுவார்கள். மற்றவங்களை நம்பி இருந்த நீங்கள் இனிமே தன் கையே தனக்கு உதவி என உங்களை நம்பி உங்கள் திறமையை நம்பி வாழ ஆரம்பிக்க போகிறீங்க. அதனால் தோல்வி என்பது இனி இல்லை, பயம் தேவையில்லை. நல்லது நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரியுற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல வாய்ப்பினில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரை ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் அன்பு கலந்த வணக்கங்கள். நன்றி.